ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து எப்படி ஷேப்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடலாம்னு பார்த்தோம். அண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றது எந்த ஸ்டாண்டை பார்த்து வாங்குறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நாடா எப்படி நம்ம சுத்துறது, நெக்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இப்போதைக்கு நம்ம பேசிக் ஸ்டிச் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் மட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் நான் ஷேர் பண்றேன். நம்ம ஃப்ரீயா வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சர்டிஃபிகேட்க்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். சர்டிஃபிகேட் வேணானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கிளாஸஸ் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணா போதும். ஸோ நிறைய பேர் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் எப்படி எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய சிஸ்டர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கரெக்டாவே பண்ணுங்க. எல்லா ஷேப்லயுமே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் எல்லாமே கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைங்க. ஏன்னா வந்து லாஸ்டா நம்ம ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு ரெக்கார்டா வந்து நீங்க வீடியோ சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வீடியோ சென்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், டிசைன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கம்பல்சரி அதெல்லாம் பண்ணணும். அப்பதான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க இன்ஸ்டியூட் எதுவும் ஆரம்பிக்கிறதுக்கோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வேணா எனக்கு ஸ்டிச்சஸ் மட்டும் தெரியும் அப்படின்னா தாராளமா நீங்க யூடியூப் பார்த்து நீங்க ஸ்டிச்சஸ் கத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வாங்க நம்ம கிளாஸஸ்க்குள்ள போகலாம். துலிப் நீடில் எடுத்திருக்கிறேன் 14 நம்பர். இது வந்து த்ரெட்டுக்கான நீடில். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட் A1 மம்தா பிராண்ட் எடுத்திருக்கிறேன். ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, காட்டன் த்ரெட் எடுத்துருக்குறேங்க. எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் போடுறது வந்து நான் ஆல்ரெடி கிளாஸஸில் வந்து எப்படி நாட் போடுறாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் எல்லாமே கட் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஸ்டிச்சஸ்க்காக நீடில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது நீடிலோட மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாக்ஸ் டைப்பில் போட்டு பார்க்கலாங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க. செயின் ஸ்டிச் வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் டைப்லேயோ நெக்ஸ்ட்டு இப்போ கொடுக்குற ஷேப்ஸ்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இதுவும் நான் ப்ரீவியஸ் கிளாஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக நான் லிங்க் கூட கொடுக்குறேன் கிளாஸஸ் வாரியாக. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நீடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குட்டியான ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஆரியில் எப்போவுமே இந்த குட்டியான ஸ்டிச்சுக்கு பேர் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இனி வந்து நம்ம குட்டியான ஸ்டிச்சுன்னு யூஸ் பண்ணாமல் லாக் ஸ்டிச்சுனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸும் வந்து நல்லா புரியும். இப்போ எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. குத்தணும், கீழே வந்து லைட்டாக சுற்றணும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி, அதாவது கிளாத்து, நீடில், த்ரெட்டு 3 வந்து மீட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம டைரக்ஷன் வந்து பாட்டமில் இருந்து அப்புக்கு போக போகிறோம். ஸோ நீடிலில் துளிப் வந்து நம்ம எந்த சைட் ஸ்டிச்சஸ் போகிறோமோ அந்த சைட் பார்த்து இருக்கணும், நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீடில் எப்போவுமே வந்து 90 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. 90 டிகிரினா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணுங்க. சைடாக ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் 90 டிகிரிக்கு நீடில் பிடிக்கிற மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து கிளாத்துக்கும் ஹேண்டுக்கும் லைட்டாக ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளாத்தை வந்து ஹேண்டை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ செயின் ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து முடிச்சாச்சு. இப்போ கார்னருக்கு வரப்போகிறோம். இந்த கார்னரில் ஷேப் வர்றதுக்கு எப்படி பண்ணணும்னா, இப்போ நம்ம அப் டு டவுன் போக போகிறோம். அதனால இப்போ டவுன் டைரக்ஷனில் போகிறனால அப் டைரக்ஷனில் லைட்டாக ஒரு லாக் ஸ்டிச், அதாவது குட்டியான செயின் ஸ்டிச்சை போட்டு ஆப்போசிட் சைடில் நெக்ஸ்ட்டாக நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு கரெக்டான ஷேப் கிடச்சிடும். பாருங்கள், இப்போது இந்த லைனில் போட போகிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குட்டியான லாக் போட்டுட்டு இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ துளிப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளை பார்த்து இருக்குது. ஸோ ஏன்னா வந்து நம்ம அப் டு டவுன் டைரக்ஷனில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போக போக நம்ம அதெல்லாம் செக் பண்ணவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட், நீடில், த்ரெட்டு எல்லாமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க தான் செய்யும். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி சில்க் த்ரெட் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம அடியில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிருப்போம். அப்போது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகிடும். ஸோ சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். கட் ஆனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
ஆரியில் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாகவும் பண்ண முடியாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு எந்தெந்த ஷேப்லலாம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். எப்போவுமே ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock வந்து வீடியோ வரும். ஸோ ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷேப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரீ வாட்ஸ்அப் கிளாஸில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷேப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என் நாட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரோம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டிச்சஸ் முடியும் போது லாஸ்ட்டாக அந்த லூப்பை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம போடக்கூடிய நாட்டை வந்து போட்டுக்கலாங்க. ஸோ என் நாட் வராதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் என் நாட் தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுவே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இப்போ தான் வந்து ஸ்டிச்சு கற்றுக்கிட்டு இருக்காங்க. செயின் ஸ்டிச்சே நல்லா நான் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரல அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் நாட் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது நீங்கள் நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் லூப் மட்டும் மேலே எடுத்து விட்டால் போதும். ஸோ செயின் வந்து நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் ஆரியில் என் நாட் வந்து கற்றுக்கலாம். ஆரியில் செயின் ஸ்டிச்சில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க இந்த என் நாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு என் நாட் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஷேப்ஸ் கொடுக்குறேன். ஸோ ட்ரையாங்கிள், ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் ஷேப்லலாம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கார்னரில் எப்போவும் சொன்ன மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால தான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். அதனால் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிள் வந்து ஒரு ஸ்வில் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கையெடுக்காமல் நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, திலகம் ஷேப்பு எல்லாத்துலேயும் வந்து அந்த ஷார்ப் கார்னர் வரும்போது வர மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் பார்க்க வந்து நீட் லுக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் 1-2 ஷேப்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷேப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு இந்த வீக்கில் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச்சை வச்சு ஃப்ரீ ஹேண்டில் ஏதாவது ஒரு பிக்சர் ட்ரா பண்ணி, ஒரு ஃப்ளார் பிக்சராக இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து அதில் செயின் ஸ்டிச் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் கற்றுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஷேப்ஸ்லேயோ ஏதாவது டிசைன்லேயோ அதை வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து எப்படி நான் வந்து கர்வில், அதாவது இந்த கார்னரில் வந்து ஷேப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் மட்டும் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டு நீங்கள் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுங்க. திலகம் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்பில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுற்றி வந்து அப்பில் முடிக்கும்போது கரெக்டான அந்த ஷேப்புக்கு அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போட்டு நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆரி மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் தான், இந்த 2 கிளாஸ் மட்டும்தாங்க. ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்காது. யூடியூப்பில் ஃப்ரீயாக வீடியோஸ் போடுவேன், அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் வந்து எனக்கு நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கேட்டுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடு சேர்த்து வாட்ஸ்அப் குரூப் ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மெம்பர்ஸ் ஆட் ஆகும்போது நமக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் வந்து ஜஸ்ட்டு 99 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்காக மட்டும் வாங்கிப்போங்க. ஸோ இந்த கிளாஸஸ் ஃப்ரீ தான். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸஸும் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃப்ரீ தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது பிரேஸ்லெட் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் ஒர்க் ஃபுல் எல்லாமே நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளாஸஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட் எப்போவுமே நம்ம வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த திலகம் ஷேப் வந்து கார்னர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டா போதும். இப்போ நான் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து டவுன் பார்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் போட்டதுக்கப்புறம் லைட்டாக எப்படி வந்து நீங்கள் நாட்டை வந்து கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த லூப்பை வந்து நீங்கள் மேலே எடுத்துட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற நூலை வந்து நீங்கள் விட்டுட்டா போதும், அந்த நாட் வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச், அதாவது ஒரு குட்டியான லாக் ஸ்டிச்சு போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு குட்டியான லாக் ஸ்டிச்சு போட்டு நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்வில்லை வந்து நம்ம கையை எடுக்காமல் கண்டினியூவாக நம்ம வந்து லாஸ்ட்டாக வெளியிலேருந்து உள்ளே வந்து சுற்றி விட்டுடலாம். சுற்றி
ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே இந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கிளாத்தை வந்து லூஸாக வச்சுருந்தாலோ அப்படி இல்லாட்டி நூலை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தாலோ உங்களுக்கு என்னாகும்னா அந்த சென்டர் பார்ட்டு உள்ளே இருக்கிற சென்டர் பார்ட்டை வந்து கொஞ்சம் கூலியாக ஆகிடும். கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டான அந்த ஃப்ளாட் பொசிஷனில் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா வந்து பேசிக்காக வந்து நம்ம பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ த்ரெட்டெல்லாம் பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுப்போம். அந்த டைமில் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி லைட்டாக ஒரு குழி வர சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போக போக அது எல்லாமே உங்களுக்கு பழகிடுங்க. ஸோ பாருங்கள், இதனால தான் நான் வந்து உங்களை எல்லா டைரெக்ஷன்லையுமே ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இப்போ ரொட்டேட் பண்ணி போடலை. நம்ம ஸ்டாண்டை நம்ம ஹேண்டை மட்டும் தான் ரொட்டேட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாமல், அதாவது எல்லா டைரெக்ஷன்லையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நான் ஏன் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டிச்சாக நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடும்போது ஷேப் வந்து மாறும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால நான் வந்து குட்டி செயின் ஸ்டிச்சாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கர்வ் வரும்போது அந்த பார்ட்டில் மட்டும் நீங்கள் குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. பெரிய செயின் ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்ப்ரில் வந்து எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு. அப்படி இல்லைன்னா நம்ம டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சென்டர் பார்ட் வந்து உள்ளே போயிடும். அதாவது நான் இப்போ காமிக்கிறேன் அது மாதிரி உள்ளே போயிடும். நீங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது மாதிரி தான் எல்லாருக்கும் வரும். எனக்கும் அது மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்கொயர், ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாதிரி உள்ளே வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாட் சப்போஸ் வரலன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக நான் இன்விசிபிள் நாட்டில் இருந்து 3 வகையான நாட் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கொடி டிசைனை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த கொடி டிசைன் எப்படின்னா நம்ம கையெடுக்காமல் போட்டு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து கையெடுக்காமல் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவும் போல் ஒரு பேக்காக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் செயின் ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் நான் எப்படி வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் கையெடுக்காமல் கூட ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஸோ நாட் போட தெரிஞ்சவங்க லாஸ்ட்டாக ஒரு எண் நாட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போடுற ஒரு சின்ன நாட் வந்து, அதாவது நம்ம இப்போ ஏதாவது முடிச்சு போடுவோம் இல்லையா, அதுக்காக அந்த முடிச்சு வந்து நீங்கள் போட்டுக்கோங்கப்பா. ஸோ இந்த லீஃபில் கார்னருக்கு, அதாவது ஷேப் எப்படி கொடுக்குதுன்னா, இப்போ நான் இந்த டைரெக்ஷனில் போக போகிறேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன லாக் போட்டு நான் வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேப் வந்திருக்கு பாருங்கள். இதை நான் வந்து காட்டன் த்ரெட்டில் தான் பண்ணினேன். காட்டன் த்ரெட் வந்து நம்ம யூஸ்வலாக சிங்கிளாகவே நம்ம பீடுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து நான் ஸ்டிச்சுக்கு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு கொஞ்சம் வந்து டார்க்காக தெரியும் அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து நான் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸை தான் எடுத்துருக்கிறேன். அதனால் பாருங்கள் நல்லா டார்க்காகவே தெரியுது. ஸோ நான் அந்த ஸ்ப்ரில் போட்டது வந்து சில்க் த்ரெட்டு, இது வந்து காட்டன் த்ரெட்டுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, காட்டன் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்டில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஜரி த்ரெட்டே வரலை அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காட்டன் த்ரெட்டும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 10 ஸ்டிச்சுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நானும் சில்க் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வரை வந்து நமக்கு வந்து எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே சில்க் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அச்சோ நமக்கு ஆரி வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். பட் நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன் நான். பட் எனக்கு வந்து ஓகே டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ சூப்பராக எல்லா சிஸ்டர்ஸும் போடும்போது நம்மளாலேயே முடியாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்லனால தான் நான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ நானே தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே நம்ம முடியும், ஏன்னா எத்தனை பேர் பண்ணுறாங்க நம்மளையா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் எனக்கு ஸ்டிச்சஸ் வந்து சூப்பராக வந்துச்சு. பாருங்கள் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே போட்டு காமிச்சிட்டேன். பட் நான் உங்களுக்கு காமிக்கல. பட் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் வந்து எல்லாமே பார்த்து நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் நீங்களாக போடும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ இந்த ஷேப் எப்படி போடலாம், அந்த ஷேப் எப்படி போடலாம், அதனால தான் உங்களுக்கு 2-3 ஷேப் மட்டும் போட்டு காமிச்சேன். மற்றதெல்லாம் நானே பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்டூடெண்டோட ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.